ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய முடிவை இன்றே அறிவிக்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற இயக்கத்தை நடத்தி வந்தார். இதில் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களுடன் அவருடன் இணைந்து பயணித்து வந்த நிலையில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் தற்பொழுது அவரிடமிருந்து பிரிந்து சென்று திமுகவில் இணைந்திருக்கிறார். அதேபோன்று அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று அவர் தன்னுடைய குழுவை பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் அதிமுகவில் உரிய முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்லி அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் பாஜக கூட்டணியில் இணைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார். அவளுக்கு பலாப்பழ சின்னமானது ஒதுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனாலுமே கூட ஒரு எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. இந்த நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினர். ஆனாலுமே கூட அவர் தொடர்ந்து பொறுமை காத்தார். கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற அதிமுகவின் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மீண்டும் அதிமுகவில் தான் இணைக்கப்படுவேன் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி எந்த ஒரு இணைப்பும் நடக்கவில்லை. அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதிமுகவில் இணைப்பதற்கு பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை. பாஜக பெறக்கூடிய தொகுதிகளில் இருந்து ஒரு சில தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கிறோம், அதில் போட்டியிடுங்கள் என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய ஆதரவாளர்களிடம் தன்னுடைய முடிவை தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஒருவேளை பாஜக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலுமே கூட அவருடைய ஆதரவாளர்கள் வரக்கூடிய தேர்தலில் அஇஅதிமுகவில் ஒருங்கிணைந்து செயல்படலாம் அல்லது தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவு என்ன? ஒரு அதிமுகவில் இணைவதற்காக தொடர்ந்து காத்திருப்பாரா அல்லது ஒரு புதிய கட்சியை தொடங்கி தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒருவேளை அவர் இன்றும் தன்னுடைய முடிவை அறிவிக்கவில்லை என்றால் அவருடைய ஆதரவாளர்களான வைத்திலிங்கம் மற்றும் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் வேறொரு முடிவை எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.